நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த மாதிரி விளையாட்டுலாம் நிறைய விளையாடுவோம். இது விளையாண்டு ஆயிடுச்சு 25 வருஷம் இருக்கலாம். ஆனா இப்ப கூட எனக்கு விளையாட முடியுதுன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? எல்லாரும் சொல்லுவாங்க, பவுலின் உன் கை ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு. எல்லா நேரம் நிக்காது, நிக்கிற வரைக்கும் விடவே மாட்டோம்னு வச்சுக்கோங்க. விளையாட்டுல கூட நம்ம நிறைய கத்துக்கலாம். கீழே உட்காந்து விளையாடுறது, கவனமா விளையாடுறது, ஃபோக்கஸ்டா இருக்கிறது, ஜாலியா இருக்கிறது. என்ன கல்லுல எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கேன், கல்ல டேபிள் மேல வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நாங்க 3 பீஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஐக்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்க பொட்டன்ஷியல் டெஸ்ட், அதாவது சைக்காலஜிஸ்ட் இல்ல கவுன்சிலர்ஸ்ட கூட்டிட்டு போயிட்டு நீங்க அவங்களோட ஐக்யூ செக் பண்ணுங்க. அப்புறமா அவங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட், அவங்களோட பர்சனாலிட்டி ஓவரால் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிங்க. அவங்களோட ஒரு நாள் பிஹேவியரை பாருங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்கு, அவங்க ஸ்கூல்ல அப்புறம் அவங்க போற இடங்கள்ல எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். அந்த வீடியோ ஒரே நாள்ல 600K வியூஸ் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேரண்ட் எங்களுக்கு ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. அவங்க கேட்டதெல்லாம் மேம் அந்த சைக்காலஜிஸ்ட் இல்ல கவுன்சிலர்ஸோட நேம் சொல்லுங்க, நாங்க அவங்க கிட்ட எங்க குழந்தையை கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட ஐக்யூவை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்பெல்லாம் எனக்கு என்ன ஒண்ணு புரிஞ்சதுன்னா, இப்போ இருக்க பேரண்ட்க்கு டைம் இல்ல, தன்னோட குழந்தையோட ஐக்யூவை ரொம்ப குயிக்கா கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பத்தியோ இல்ல பர்சனாலிட்டி டெஸ்ட் பத்தியோ எந்த பெரிய குவரிஸும் இல்லாம இருந்தது. ஆனா உங்களுக்கு நான் ஈஸியா சொல்றேன், ஆக்சுவலா மோர் தென் கோயிங் டு சைக்காலஜிஸ்ட் as a parent நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்ல நடந்ததே, நான் 5th 6th 7th எல்லாம் படிக்கும் போது அவ்வளோ வேர்ல்ட்லி எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காது. அப்போ சாட்டர்டே சண்டேஸ்லாம் பக்கத்து வீட்டுல போயிட்டு நாங்க இந்த கல்லாங்காய் எல்லாம் விளையாடுவோம்ல. அப்போ விளையாடும் போது நான் உள்ள போனாலே சொல்லுவாங்க, அங்க ஆல்ரெடி எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா, பவுலின் வந்துட்டாலா, அவ கண்டிப்பா அவ தான் வின் பண்ணுவா. அம்மா உன் கை எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கு, ஒரு கல் விட மாட்டேன், அப்படி அணுங்காம இப்படி சினுங்காம எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. பிகாஸ் இட்ஸ் அன்ரிட்டன் லா, நான் தான் கண்டிப்பா வின் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நிறைய ஆடிட்டோரிக்கல் காம்படிஷன் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், கலந்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் பிரைஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ்ல வின் பண்றது. பட் அதே சமயத்துல எனக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸ்போர்ட்ஸ் டேலாம் ஐயோ ஸ்போர்ட்ஸ் டேவா வெயில்ல நிக்கணுமே அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ இந்த லாங் ஜேர்னியை நான் என்னோட இப்போ இருக்கிற லாங் ஜேர்னியோட அந்த ஸ்கூலிங் டேஸ் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப இன்டெலெக்சுவலி சவுண்டா இருந்திருக்கேன், which I was not able to identify. Nobody also greatly told me. அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா என்னோட கெரியர் பார்த்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருந்துடும். அதனால எப்பவுமே அந்த பொட்டன்ஷியல் டெஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட போகணும் அப்படின்லாம் இல்லாம பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட ஒரு சின்ன சின்ன பிஹேவியரும் அப்படியே நீங்க வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அதுக்காக நீங்க பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்களே உங்க குழந்தையோட புத்திசாலித்தனத்தை கண்டுபிடிச்சு அவங்கள கைட் பண்ண முடியும்.